வெல்கம் டு மை சேனல்ல மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கடைசி வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க, மற்றவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க. நீங்க என்ன ஊக்கப்படுத்த முடியும், சப்ஸ்கிரைப் பண்ணி ஊக்கப்படுத்துறது மூலியமா தொடர்ந்து நல்ல வீடியோக்கள் போடுறதுக்கு எனக்கு உத்வேகம் கிடைக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு தேசிய வேலைவாய்ப்பு தேடல் என்ற இணையதளமுங்க. இது மத்திய அரசாங்கத்தோட வேலைவாய்ப்பு தேடுறதுக்காக இணையதளம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதோட பேர் நேஷனல் கேரியர் சர்வீஸ்ங்கிற பேர்ல இணையதளம் உருவாக்கியிருக்காங்க. இது ரன் பண்றது மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். இங்க தனியார் வேலை, அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள், அனைத்து வகையான வேலைகள் தேட முடியும். உள்நாட்டு வேலை, வெளிநாட்டு வேலைகள் தேட முடியும். மேற்கொண்டு இந்த ஜாப் கைடன்ஸ், அதாவது கவுன்சிலர் எல்லாம் இருக்காங்க, அதற்கு நீங்க புக் பண்ணி நீங்க கேரியர் கைடன்ஸ் பெற முடியும். அதாவது ஏதாவது கேரியர் பிரேக் இருக்கிறப்ப அடுத்து என்ன படிக்கலாம், ஏதாச்சும் வேலை சம்பந்தமா நீங்க எதுவும் கோர்ஸ் எதுவும் பண்ணலாமாங்கிற மாதிரியும் நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்க கேரியர் கைடன்ஸ் பெற முடியும். இங்கு தனியார் வேலைகளும் பதிவிடுறாங்க, அரசு சம்பந்தப்பட்ட கான்ட்ராக்ட் வேலைகளும் பதிவிடுறாங்க, வெளிநாட்டு வேலைகளும் பதிவிடுறாங்க. இப்ப தனியார் வேலைகள்ல நீங்க வேலை தேடும் போது இது ஏதாச்சும் பணம் எதுவும் அந்த அடுத்து நீங்க அப்ளை பண்ண பிறகு பணம் எதுவும் கேட்டாங்கன்னா நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க. இது கவர்மெண்ட் வெப்சைடு, நம்பாம இருக்கவும் முடியாது, இருந்தாலும் நம்ம கவனமா இருக்கணும். ஆனா சில நேரத்துல சில தவறுதலா கூட சில பேர் பணம் கேட்டு நம்மள தவறா நம்மளை ஏமாத்த முயற்சி பண்ணலாம். இது கால் சென்டர் நம்ம கொடுத்துருக்காங்க. இது மத்திய அரசாங்கத்தோட இந்த கேரியர் சென்டர்னால கால் சென்டர் 1514 இந்த கால் சென்டர் போன் பண்ணி கூட நீங்க டவுட் கேட்டுங்க. அப்ளை பண்ணது பிறகு வேற ஏதாச்சும் பணம் எது கேட்கறாங்க கொள்றாங்கன்னா நீங்க கொஞ்சம் கவனமா கையாளணும். இந்த செவ்வாய்க்கிழமை காலைல 8 மணிலேருந்து அதே மாதிரி சண்டேல இருந்து நீங்க டியூஸ்டே டு சண்டே வரையும் நீங்க கால் பண்ண முடியும். 8 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரையும் நீங்க கால் பண்ண முடியும். நீங்க டவுட்லாம் கேட்டுங்க. இது நல்ல எம்ப்ளாயர்ஸும் வேலையை பதிவிடுவாங்க. சில இடத்துல ஏதாச்சும் தவறான இது கூட இருக்கலாம். நம்ம எதையும் அலட்சியப்படுத்த முடியாது, பட் கவனமா கையாளணும். எதுவா இருந்தாலும் கவனமா கையாளுறது நம்மளோட கடமை. கவர்மெண்ட் வெப்சைட் தான், பட் கொஞ்சம் கவனமா கையாளுங்க. இதுக்கு வேலைவாய்ப்பு தேடுறதுக்கு இதுக்கு நீங்க ப்ரொஃபைல் நீங்க கிரியேட் பண்ணணும். உங்களோட அடிப்படை கல்வி தகுதிகள் எல்லாம் கொடுத்து நீங்க உங்களோட ஸ்கில்லு, நீங்க உங்களுக்கு என்ன ஜாப் ரோலு, எது மாதிரியான வேலைகளுக்கு நீங்க தேடுறீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ண பிறகு உங்களுக்கு மெயில் வந்துடும், SMS வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து நீங்க லாகின் பண்ணி வேலைகளுக்கு அப்ளை பண்ண முடியும். நிறைய வேலைகள் பதிவிடுறாங்க, நல்ல எம்ப்ளாயர்ஸ் இருக்காங்க. சில வேலைகளை பாக்குறப்ப சில டவுட் வந்துச்சு, இது கொஞ்சம் என்ன இது சாத்தியமாங்கிற டவுட் வந்துச்சு. ஆனா நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துங்க. ப்ராசஸ் பண்றப்ப எதுவும் பணம் எதுவும் கேட்கறாங்கன்னா இதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். டோல் ஃப்ரீ நம்பர் கூட ஃபோன் பண்ணி கேட்டுங்க. நீங்க எதுவும் அதனால நீங்க தெரிஞ்சு வச்சுங்க, பட் கவனமா கையாளுங்க. நான் இது கவர்மெண்ட் இணையதளம் நல்ல இடத்துல தான் உருவாகி இருக்காங்க. நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். இது யாரும் பணம் கொடுத்து ஏமாற வேணாம்னு இதுலயே கொடுத்துருக்காங்க. யாரும் தவறுதலா ஏமாறக்கூடாதுங்கிறது கொடுத்துருக்காங்க. அவங்க வேலை தேடுறது நோக்கத்தை தான் சைட் உருவாக்கி இருக்காங்க. நம்ம கொஞ்சம் கவனமா கையாளணும். ஓகேங்களா? இதுல உள்ள ஆப்ஷன்லாம் நம்ம போய் பார்ப்போம். சரிங்களா? இப்ப பாருங்க, ஜாப் சீக்கர்னா வேலை தேடுபவர், எம்ப்ளாயர்ஸ்னா வேலை கொடுப்பவர், 2 பேருமே இதுல பதிவு பண்ணுவாங்க. சரிங்களா? அப்புறம் பாருங்க என்னென்ன இருக்குன்னு பாருங்க. இந்த பாருங்க, வேலை தேடுற ஆப்ஷன் இருக்கு, என்னென்ன வேலை தேடலாங்கிற மாதிரி ஃபைண்ட் ஜாப்ஸ் ஆப்ஷன் இருக்கு. கீழே இருக்கும் பார்ப்போம் வாங்க. இந்த பாருங்க, இன்ஸ்ட்ரக்ஷனல் வீடியோஸ் இருக்கு, செக்டர் அண்ட் ஜாப் ரோல்ஸ். இந்த ஒன்று நீங்களே பொறுமையா பாருங்க, நான் மேலோட்டமா பாக்குறேன். இப்போ ஜாப் ஃபேர்லாம் எங்கெங்க ஜாப் ஃபேர் நடக்குது, ஆன்லைன் ஜாப் ஃபேரு, ஆஃப்லைன் ஆன்லைன் எல்லா வகையான ஜாப் ஃபேர் இதுல இருக்கு. நீங்க ஜாப் ஃபேர் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஜாப் ஃபேர்னா வேலைவாய்ப்பு கண்காட்சி, இந்த வேலைவாய்ப்பு நடத்துவாங்களே, வேலைவாய்ப்பு முகாம் நடத்துவாங்க, அதே மாதிரி தாங்க. அப்போ இன்டர்நேஷனல் ஜாப்ஸ், வெளிநாட்டு வேலைகள் சர்ச் பண்ணலாம். வெளிநாட்டு வேலைகள் இதுல இருக்கு. வெளிநாட்டு வேலைகள் தேடலாம். அப்புறம் பாருங்க, இது ஆக்டிவ் எம்ப்ளாயர்ஸ், இவ்வளவு பேர் வேலை கொடுக்குறாங்களாம். ஆக்டிவ் வேகன்சிஸ் இருக்கான் பாருங்க. கேரியர் இன்ஃபர்மேஷன், ஜாப்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் பில்டு, கவர்மெண்ட் ஜாப்ஸ் வீடியோஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் ஒன்று போய் பார்ப்போம். சில விஷயங்கள் நான் பார்க்குறேன்,
நீங்க வந்து பொறுமையா உள்ள போய் பாருங்க, ஒரு ஆப்ஷனா பாருங்க. இப்போ வந்து ஜாப் சீக்கர், எம்ப்ளாயர். இப்போ ஜாப் சீக்கர்ல போய் நான் பாக்குறேன் பாருங்க. லாகின் பண்றது, ஆல்ரெடி ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணவங்க லாகின் பண்றதுக்காக உள்ள வந்து உங்களுக்குன்னு ஒரு பதிவு, உங்களுக்குன்னு ஒரு ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ண பிறகு லாகின் பண்றதுக்காக இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரிஜிஸ்டர் பண்றதுக்கு, ரிஜிஸ்டர் பண்ணணும்னா நீங்க அடிப்படை கல்வி தகுதி உங்க டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்து நீங்க ரிஜிஸ்டர் பண்ண பிறகு வேலை வந்து விண்ணப்பிக்க முடியும். ஃபைண்ட் டொமஸ்டிக் ஜாப்ஸ், உள்நாட்டு வேலைகளுக்கு தேடுறது. ஃபைண்ட் இன்டர்நேஷனல் ஜாப்ஸ், வெளிநாட்டு வேலைகள் தேடுறது. அப்புறம் ஃபைண்ட் கவுன்சிலர், அதான் இந்த கேரியர் கைடன்ஸுக்கெல்லாம் நீங்க வந்து உங்களுக்கு அடுத்து என்ன படிக்கலாம், வேலைக்கு சம்பந்தமா உங்களுக்கு ஏதாச்சும் கேரியருக்காக கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க வந்து இதை மாதிரி கைடன்ஸ் பெற முடியும். ஃபைண்ட் ஸ்கில் ப்ரொவைடர். ஸ்கில் ப்ரொவைடர்னா இந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூட்லாம் கொடுத்துருப்பாங்க, ஏதாச்சும் அந்த கோர்ஸ் சம்பந்தமான இன்ஸ்டியூட்லாம் இருக்கும். ஜாப் இன் ஸ்கில் செக்டர், பார்ட்டிசிபேட் இன் ஜாப் ஃபேர் அண்ட் ஈவெண்ட்ஸ். இந்த வேலைவாய்ப்பு கண்காட்சிலாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. சர்வீஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் ஏபிள்டு, இப்போ மாற்றுத்திறனாளிகளுக்குள்ள சர்வீஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து வேற என்ன இருக்கு பார்ப்போம். இப்போ நான் போயிட்டு ரிஜிஸ்டர் ஆப்ஷன்ல போயிட்டு நான் கொடுத்து பார்க்குறேன், இல்லை பதிவு பண்றது எப்படின்னு பார்ப்போம். இப்போ ஜாப் சீக்கர், வேலை தேடுறவங்க பதிவு பண்றதுக்கு ஜாப் சீக்கருங்கிற ஆப்ஷனுக்கு போயிட்டு இப்போ வந்து மொபைல் நம்பரு, பேன் கார்டு நம்பர் உங்கள்கிட்ட ஏதோ ஒன்று கொடுத்துட்டு பாருங்க, டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும். நீங்க மொபைல் நம்பர் கொடுத்தோடனே இந்த நம்பர் வந்துடும். அடுத்து டேட் ஆஃப் பர்த் நீங்க கொடுத்துட்டு நீங்க வந்து அடுத்த ஸ்டெப்லாம் அந்த கல்வி தகுதிகள் மற்ற விஷயங்கள்லாம் நீங்க இமெயில் ஐடி மற்ற இதெல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்க உங்களோட ஸ்கில் என்னெல்லாம் கொடுத்து நீங்க ப்ரொஃபைல் கிரியேட் பண்ண பிறகு வெரிஃபிகேஷன் ஆனது பிறகு நீங்க மொபைல்ல வெரிஃபிகேஷன் ஆயிரும். மெயில் ஓடிபி வரும், மொபைலுக்கு நம்பருக்கு ஓடிபி வரும், மெயிலுக்கு ஓடிபி வரும். வெரிஃபை பண்ண பிறகு நீங்க வந்து இங்க வந்து வேலைவாய்ப்பு தேடலாம், விண்ணப்பிக்கலாம். அடுத்தது வந்து பார்ப்போம். இப்போ வந்து டொமஸ்டிக் ஜாப்ஸ், இன்டர்நேஷனல் ஜாப்ஸ்லாம் பார்ப்போம். டொமஸ்டிக் ஜாப்ஸ்னா உள்நாட்டு வேலைகள். இதில் போய் பார்ப்போம். பாயிண்ட் டொமஸ்டிக் ஜாப்ஸ் நான் கொடுக்குறேன். இப்போ வந்து இதை நீங்க வந்து ஒரு ஜாப் தேடி பார்ப்போம். இப்போ என்ன ஏதாச்சும் ஒரு வேலை என்ன கொடுக்கலாம், டேட்டா என்ட்ரி கொடுக்கலாமா? ஒரு டேட்டா என்ட்ரி ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. டேட்டா என்ட்ரி உங்களுக்கு என்ன வேலையோ அது சொந்தமாக தேடி பாருங்க. நான் எக்ஸாம்பிளுக்காக கொடுக்குற டேட்டா என்ட்ரி நான் கொடுக்குறேன், சரிங்களா? டேட்டா என்ட்ரி கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் கொடுக்குறேன். நீங்க என்ன உங்களுக்கு என்ன சென்னை, நான் சென்னை கொடுக்குறேன். உங்களுக்கு எந்த அந்த ஏரியா கொடுத்து பாருங்க. இப்போ வந்து ஃபுல் டைம் கொடுத்துப்போம். எக்ஸ்பீரியன்ஸ் கூட ப்ரெசென்ட் கூட நீங்க கொடுத்துக்கலாம், கொடுத்து பார்ப்போம். இப்போ சர்ச் கொடுக்குறேன். இப்போ வந்து டைரக்ட் ஜாப்ஸ் போஸ்டிங் ஆன் என்சிசி, ஜாப்ஸ் போஸ்டிங்ஸ் பை என்சிசி பார்ட்னர், அதையும் ரெண்டையும் கொடுத்துருவோம். ரெண்டு வகையான ஜாப்ஸ் வரும். என்சிசி டைரக்ட் போல அந்த இந்த கரியர் சென்டர் டைரக்டாவும், நேஷனல் கரியர் சென்டர் டைரக்டா போஸ்டிங் விடுவாங்க. இதுல பார்ட்னர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்களும் வேலையை பதிவிடுவாங்க. அது ரெண்டுமே வரப்போகுது பாருங்க. பாருங்க, பேக் ஆபீஸ் ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க பாருங்க, சென்னை கேட்டிருக்காங்க பாருங்க. ஃபேர் ஆனம் 1,44,000 இருந்து 1,92,000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. டேட்டா என்ட்ரி கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க. இப்போ நீங்க ரீடு மோர் எல்லாம் போய் உள்ளே பார்க்கலாம். வேற என்ன டேட்டா என்ட்ரி எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க. அடுத்தது வந்து அது சென்னை தான் கொடுத்துருக்காங்க. டைபிஸ்ட் கேட்டிருக்காங்க பாருங்க, 1,80,000 இருந்து 3 லட்சம் வரையும் வருஷ வருமானம் இது கொடுத்துருக்காங்க. நீங்க போயிட்டு உள்ள போயிட்டு ஒண்ணுனா பாருங்க. இப்போ நான் ஒரு ஜாபுக்கு உள்ள போய் பாக்குறேன். இந்த டைபிஸ்டுக்கு ரீடு மோர் இருக்குல்ல, அதை போய் உள்ள போய் பாக்குறேன் பாருங்க. இது வந்து சம்பளம் வந்து 15,000 தான் கொடுத்துருக்காங்க. 15,000 25,000 வரையும் கொடுத்துருக்காங்க. அது வந்து உங்களோட ஸ்கில்ல பொறுத்து இருக்கும் நினைக்கமா. இப்போ வந்து பாருங்க என்னென்ன தேவைன்னு கொடுத்துருக்காங்க. ஜாப் டிஸ்கிரிப்ஷன், ப்ரொபோசிங் இன் வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர், அட்டென்ஷன் டு டீடைல் எக்ஸலண்ட் வெர்பல் அண்ட் ரிட்டன் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். என்ன தகுதி தேவை கொடுத்துருக்காங்க. எக்ஸப்ஷனல் அண்ட் ரீடிங் அண்ட் லிசனிங் காம்ப்ரிஹென்ஷன் அபிலிட்டிஸ், அவுட்ஸ்டாண்டிங் டைப்பிங் ஸ்கில்ஸ், ஸ்ட்ராங் ஆர்கனைசேஷன் அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ், ப்ரொஃபிஷியன்ட் இன் எம்எஸ் ஆபீஸ். இந்த எம்எஸ் ஆபீஸ்ல வந்து நல்லா நீங்க வந்து டேலண்டா இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. ஹை ஸ்கூல் டிப்ளமோ ஆர் ஈக்குவல் டைப்பிங் ஸ்பீட் அண்ட் அக்யூரசி லாங்குவேஜ். நீங்க வந்து ஹை ஸ்கூல் டிப்ளமோ, இப்போ வந்து டைப்ரைட்டிங்ல சர்டிஃபிகேட் இருந்தா நல்லதுங்கிறாங்க. ஹை ஸ்கூல் டிப்ளமோ அல்லது இங்கிலீஷ் டைப்ரைட்டிங் ஸ்பீட் இருந்தா ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க.
ஒரு நாள் நீங்களே பாருங்க. நீங்க வந்து இது வந்து உங்களுக்கு சூட்டபிளா இருந்தா நீங்க அப்ளை பண்ணீங்க. சரிங்களா? ஒண்ணுன்னா பாருங்க. அது நல்ல எம்ப்ளாயர்ஸ் மேக்ஸிமம் இருக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம கவனமா இருக்கணும். எந்த கவர்மெண்ட் வெப்சைட்டோ அது எந்த வெப்சைட்டா இருந்தாலும் வேலைக்கு விண்ணப்பிக்கிறப்ப நம்ம கவனமா விண்ணப்பிச்சதுக்கு பிறகு அடுத்தடுத்த மூவ்மெண்ட்ல தெரியும் நம்மளுக்கு இது வந்து ஒத்து வருமா ஒத்து வராதான்னு. நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும். சரிங்களா? நான் பேக் வந்துடுறேன். இதே மாதிரி நீங்களே ஒரு நாள் உள்ள ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷன் உள்ளே பாருங்க. கொஞ்சம் கவனமா கையாளுங்க. கால் சென்டர் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுருங்க. ஏதாச்சும் டவுட் வந்துச்சுன்னா கேட்டுருங்க. ஆனா இதை கேட்டிருக்காங்க பாருங்க. இந்த ப்ராட்ஸ்லாம் வந்து கவனமா கையாளுங்க. ஏதாச்சும் ப்ராட்ஸ்லாம் இருக்க வாய்ப்பு இருந்தா நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். எதுவும் பணம்லாம் கொடுத்து ஏமாறக்கூடாதுன்னு இதை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்புறம் வந்து வேற என்ன தகவல்கள் இருக்கு பார்க்கலாம் வாங்க. கொஞ்சம் மேலோட்டமா நான் சொல்றேன். இந்த பாருங்க ஜாப் ஃபேர்ஸ் எங்க நடக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஓடிட்டு இருக்கு. கவர்மெண்ட் ஜாப்ஸ் கொடுத்து பாக்குறேன். இந்த பாருங்க கவர்மெண்ட் ஜாப்ஸ்னா பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதெல்லாம் வருது பாருங்க. இது கவர்மெண்ட் ஜாப்ஸ்னா அநேகமா கான்ட்ராக்ட் ஜாப்ஸா இருக்கும். கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் ஜாப்ஸா இருக்கும் அதெல்லாம். இந்த பாருங்க சிஏஜி எக்ஸிக்யூட்டிவ், ஹச்ஆர் எக்ஸிக்யூட்டிவ், ப்ராஜெக்ட் அசோசியேட் எல்லாம் கேட்டிருக்காங்க. ப்ராஜெக்ட் அசோசியேட் 2, யங் ப்ரொஃபஷனல் 1, பிளம்பர்லாம் கேட்டிருக்காங்க பாருங்க. பிளம்பர், மேனேஜர் போஸ்டிங் கேட்டிருக்காங்க, வெல்டர் போஸ்டிங் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து சில வேலைகள் வந்து இந்த தொகுப்பு உத்தியோகம் சொல்றாங்களா அதே மாதிரி வேலைகளா இருக்கலாம். அதே மாதிரி சில இது ஒப்பந்த அடிப்படை வேலைகளா இருக்கலாம். நீங்க படிச்சு பாருங்க. பாருங்க வெல்டர் கேட்டிருக்கா பாருங்க. எங்க கேட்டிருக்காங்க பாருங்க. எர்ணாகுளத்து கேட்டிருக்காங்க, கேரளா. வி ஆர் சீக்கிங் ஸ்கில்டு PE welder to join our team. The role involves welding polyethylene pipes and fittings for gas distribution systems, ensuring all works meet safety and quality standards. அந்த வேலைகள் சம்பந்தம் கொடுத்துருக்காங்க. The candidates will be responsible for assembling, repairing and maintaining. அந்த வெல்டர் வேலைக்கு உள்ள ஒரு வேலைக்கு அப்ளை பண்றது வந்து அசம்பிளிங், ரிப்பேரிங் அண்ட் மெயின்டைனிங் PE5 நெட்வொர்க்ஸ் வந்து அதில் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டா இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. அந்தந்த வேலைக்கு தகுந்தவங்களும் அந்த ப்ரொஃபைல் புரியும். வெல்டர் பார்க்குறவங்களும் இதுக்கு என்ன கேட்டாங்கன்னு புரியும். இப்போ ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க. என்னன்னா நீங்க வந்து ஒன்னொன்னா பாருங்க. ஒரு ஆப்ஷன் பார்த்துங்க. இது வந்து கவர்மெண்ட் வெப்சைடு நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகேங்களா? நீங்க கொஞ்சம் கவனமா நீங்க கையாளுங்க. உறுதிப்படுத்திங்க. அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போறப்ப கொஞ்சம் கவனமா தான் கையாளணும். அது கால் சென்டர் நம்பர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பார்ட்டிசிபேஷன் ஜாப் ஃபேர் அண்ட் ஈவெண்ட்ஸ், அந்த ஜாப் ஃபேர்ல கலந்துக்கிறதுக்கான இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் ஜாப்ஸ் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் போர்ட்டல், வேற என்ன கவர்மெண்ட் ஜாப்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் போர்ட்டல்லாம் இருக்கு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் ஜாப்ஸ் கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் போர்ட்டல்ஸ் கொடுத்துருக்காங்க. லிங்க் டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஒன்னொன்னா நீங்க தான் போய் பாருங்க. எல்லாத்தையும் நான் சொல்ல முடியாது. நீங்களே ஒரு நாள் பாருங்க. பொறுமையா பார்த்தா உங்களுக்கு புரியலாம். எல்லா ஸ்டேட் வைஸா உள்ள இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்டேட் வைஸா உள்ள ஒரு இதுக்குள்ள கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் ஜாபுக்குள்ள ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள வெப்சைட் கொடுத்துருக்காங்க. ஒரு ரெக்ரூட்மெண்ட் கூட வெப்சைட் கொடுத்துருக்காங்க. இது வந்து மற்றவங்க சொல்லுங்க, அவர்ஸ் உருவாக்குங்க. எந்த வெப்சைட்டா இருந்தாலும் நம்ம தான் கவனமா கையாளணும். அடுத்த ஸ்டேஜுக்கு போறப்ப கொஞ்சம் கவனமா இருக்கணும். பணம்னு கேட்டாலே நம்ம உஷாராயிரணுங்க. வேலைக்கு பணம் கேட்டாலும் நம்ம கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். இது கவர்மெண்ட் சைட்டு, மற்றவங்க சொல்லுங்க, அவர்ஸ் உருவாக்குங்க. தொடர்ந்து சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.